சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அடைவதற்கான வழி சொல்லுங்கள். நாள் முழுவதும் இதே தொழிலை செய்து கொண்டிருங்கள். சத்யுகம் என்பது அமர உலகம். அங்கே ஆத்மா ஒரு சரீரத்தை மாற்றி வேறொன்றை எடுத்துக்கொள்கின்றது. ஆனால் மரணத்தின் பெயர் இருக்காது. சிந்தனை செய்து புத்திக்காக தாங்களே உணவை தயார் செய்ய வேண்டும். சதுர்புஜமும் விஷ்ணுவுக்கு உருவாக்குகின்றனர். உண்மையில் இந்த அலங்காரமோ உங்களுடையது. சிவனுடைய படைப்புகளோ ஏராளம். ஆத்மாக்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகள். எல்லையற்ற ஆத்மாக்களுக்கு நன்மை செய்கிறார். சிவபாபாவும் சொல்கிறார், எனது பாகம் தனி என்பதாக. அனைவரின் கணக்கு வழக்கை முடித்து வைத்து தூய்மையற்ற உங்களை தூய்மையாக்கி அழைத்துச் செல்கின்றேன். நீங்கள் இங்கே தூய்மை ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். மற்ற அனைவரும் விசாரணை மற்றும் தீர்ப்பின் சமயம் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். உங்களுடைய தொழில் படைப்பின் முதல், இடை, கடை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் யாருக்காவது முக்தி, ஜீவன் முக்திக்கான வழி சொல்வது. யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் வெளிப்படுவார்கள். நீங்கள் அனைவரும் மணமகள்கள். பாபா மணமகன். குழந்தைகள் உங்களை அலங்கரித்து உலகத்தின் ராஜ பதவியை மொத்தமாகக் கொடுக்கிறார். உலகின் எஜமானராக நீங்கள் ஆகிறீர்கள். பாபா நினைவு மறந்து போகிறது என்று அதிகமாக சொல்கின்றனர். நீங்கள் யாருக்கு புரிய வைப்பதாக இருந்தாலும் எப்போதுமே நினைவு என்ற சொல்லைச் சொல்லுங்கள். யோகா என்ற சொல் தவறானது. ஆத்மாவாகிய நீங்கள் சுப்ரீம் கிடையாது. நீங்கள் பதீத். பாபாவின் மந்திரம் ஒன்றே ஒன்றுதான், மன்மனாபவ. பிறகு என்ன ஆகும்? மத்யாஜ்ஜிபவ. திருமூர்த்திகளில் மத்தியில் இருக்கும் விஷ்ணுவைப் போல் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் விஷ்ணுபுரிக்கு சென்று விடுவீர்கள். விநாசத்தின் சமயம் இயற்கை சேதங்களும் வருகின்றன. விநாசமோ நடந்தே ஆக வேண்டும். கலியுகத்திற்குப் பிறகு மீண்டும் சத்யுகம் வரும். இத்தனை சரீரங்கள் அனைத்தும் விநாசம் ஆகியே தீர வேண்டும். பாபா புரிய வைக்கிறார். நான் வந்துள்ளேன். கல் புத்தி உள்ளவர்களைப் பாரஸ், அதாவது தங்க புத்தி உள்ளவர்களாக ஆக்குவதற்காக. முயற்சியின்றி காரியம் நடைபெறாது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி சும்மா அப்படியே கிடைத்துவிடாது. குழந்தைகள் அதிக உணவு, பானத்தின் உபத்திரவத்திலும் செல்லக்கூடாது. சாப்பிடுவதில் ஆர்வம் இருக்கக்கூடாது. எல்லையற்ற ராஜ்யம், சுகம் கிடைக்கின்றது. அங்கே எந்த ஒரு நோய் முதலிய எதுவும் இருக்காது. ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் இருக்கும். முதுமையும் அங்கே மிக நன்றாக இருக்கும். குஷி இருக்கும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஒரு ஆத்மா. நான் ஒரு புள்ளி வெளிச்சம். நான் பரமபிதா பரமாத்மா சிவபாபாவின் குழந்தை. என் இருப்பின் அடிப்படை நினைவு, நான் தூயவன். காமத்தின் அடிமை அல்ல நான். சிவபாபாவின் அன்பில் என் மனம் கரைகிறது. கோபம் என் இயல்பிலிருந்து அகன்றுவிட்டது. நான் அமைதியின் கடல். பாபாவின் வாரிசு. பற்றிலிருந்து நான் விடுபட்டவன். பேராசை என்னை எட்டாது. அகங்காரம் என் உண்மையான சுயத்தை மறைக்காது. சுழிவு, முகம் சுழித்தல் இவை என் இயல்பல்ல. மன ஓட்டம் ஸ்திரமாக உள்ளது. உணர்ச்சியின் அலைகள் என்னை ஆட்டிப் படைக்காது. மனக்கவலை, மனச்சோர்வு பாபாவின் ஞானத் தீயில் எரிந்துவிட்டது. மகிழ்ச்சி என்னில் நிரந்தரமாய் குடிகொண்டுள்ளது. துக்கம், நம்பிக்கையின்மை கரைந்தது. துணிச்சல் குறைவு எனது பாதையை நிறுத்தாது. ஏமாற்றம் உண்டாக்கும் சொற்கள் என் வாயில் வராது. பேராசை, அதிக விருப்பம் சாம்பலானது. தேவையில்லாத சேமிப்பு பழக்கம் போய்விட்டது.
கேட்பது, பிச்சை எடுப்பது என் மரபில் இல்லை. பிறருக்கு துன்பம் தருவது மறைந்து போனது. தனிமை, ஒத்துழையாமை எங்கும் இல்லை. கடுமை, எளிதில் நொறுக்குதல் எனது வழி அல்ல. சோம்பேறித்தனம், அதிக நித்திரை வென்றுவிட்டேன். நரம்பு பலவீனம் பாதிக்கப்படுதல் இல்லை. வேலை பாதியில் நிறுத்துதல் இல்லை. பழிவாங்குதல் என் வழி அல்ல. காமம் அழிந்தது. விசுவாசமின்மை இல்லாதது. உண்மையை மறைத்தல் செய்யேன். புகழ், மரியாதைக்காக ஏங்குவது நீங்கியது. பொய் பாராட்டுதல் செய்யேன். சேவைக்கு பெயர் வாங்குவது இல்லை. நீங்கள் முதலில் என்று தவறாக பயன்படுத்துவது இல்லை. அனுமதியில்லாமல் எடுப்பது இல்லை. அதிகாரம் செலுத்துவது இல்லை. பிறரை இடைமறித்தல் செய்யேன். சத்தமாக பேசுதல் இல்லை. வார்த்தை அதிகம், செயல் குறைவு இல்லை. பரமபிதாவின் உத்தரவை மாற்றுவதில்லை. ஏமாற்றுதல் இல்லை. நான் நஷ்டோமோகா ஆன ஆத்மா. பாபாவின் அன்பே எனது ஆதாரம். என் மனம், புத்தி, சன்ஸ்காரங்கள் பாபா வடிவமைத்தவை. நான் நினைவு சொரூபம். நினைவில் இருக்கும்போது மோகமற்றவன். பாபா என்னை தேவதூதராக உருவாக்குகிறார். நான் தெய்வீக பண்பின் சின்னம். நான் கருணையின் சின்னம். நான் அன்பின் சின்னம். நஷ்டோமோகா ஆத்மா. வரதானம்: பாபா அன்பின் வாரிசு. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.